வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக ஓவலேஷன் நேரத்தில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கிற சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் குழந்தை உண்டாகாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுது. இதை பற்றி நம்மளுடைய தோழிகள் சிலர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். கரெக்டாக நம்ம ஓவலேஷன் சமயத்தில் இன்டர்கோர்ஸ் இருப்போம். இன்டர்கோர்ஸ் இருந்தால் தான் கருமுட்டையும் விந்தணுவும் இணைந்து கரு உண்டாகுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க கரெக்டாக ஓவலேஷன் ஆகிற நேரத்தை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம இன்டர்கோர்ஸ் இருந்துருவோம். ஆனால் சில சமயத்தில் அந்த இன்டர்கோர்ஸ் இருக்க முடியாத போகும்பொழுது நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியுமா? அதாவது ஓவலேஷன் சொல்லிட்டாங்க, அந்த நாளில் நாங்கள் இணையலை, ஆனால் அதுக்கு முன்னாடி நாளும் அதுக்கு அடுத்த நாளும் நாங்கள் இணைந்தோம். இது ப்ரெக்னென்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு சில தொழில்கள் கேட்டிருந்தாங்க. உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு முக்கியமான ப்ராசஸே இன்டர்கோர்ஸ் இருக்கிறது தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களால் இணைய முடியல அப்படின்னா முன்னாடி நாள் பின்னாடி நாள் இணையும் பொழுது இது 100% கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயத்தில் சரியான இன்டர்கோர்ஸ் இருக்கக்கூடிய நாளில் நம்ம இணைந்தாலே அது சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கருமுட்டை வெளி 24 ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு கருவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டதாக தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த நாளை தவறிட்டீங்க, அந்த 24 மணி நேரத்தை தவறிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். அடுத்த ரீசன் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது வலி அதிகமாக இருக்கிறதுனாலையோ நம்ம லூப்ரிகண்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஓவலேஷன் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கும்பொழுது விந்தணுக்கள் ஸ்விம் பண்ணி உள்ளே போகக்கூடிய அந்த பாதை, அதாவது விந்தணுக்கள் எவ்வளவு சின்னது, கருமுட்டையை விட விந்தணுக்கள் சிறியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் லூப்ரிகண்ட்டுக்காக வெளியிலேருந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் க்ரீமோ ஆயிலோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது இது அந்த விந்தணுக்களுடைய அதாவது நீந்தி செல்லக்கூடிய அந்த மொட்டிலிட்டியை கம்ப்ளீட்டாக குறைச்சிரும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெர்ம் டேமேஜை ரொம்பவே சீக்கிரமாகவே ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் நாளை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவும் காரணம் இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிரும். அடுத்தது ஓவலேஷன் டே இன்னைக்குன்னு திருப்பி அதையே யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது ரொம்ப முக்கியமான காரணம் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு. இது நம்மளுடைய சகோதரிகள் நிறைய பேர் செய்கிற தவறு தான். ஆனால் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்மோன்ஸ் சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகும். இது கர்ப்பத்தை உறுதி செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது. ஓவலேஷன் நேரம்னு கிடையாது, எந்த நேரமுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னும் பொழுது தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்ம பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகும். இது நம்மளுடைய ஃபர்டிலிட்டி ஹார்மோன்ஸை ரொம்பவே மோசமான அளவுக்கு பாதிக்க செஞ்சிடும். ஸோ இதனாலையும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த அளவுக்கு உங்களால் தண்ணி குடிக்க முடியுமோ, உங்கள் பாடியை எந்த அளவுக்கு டீடாக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீடாக்ஸ் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அதே போல் இன்டர்கோர்ஸ் இருந்து முடிஞ்ச உடனே ஓவலேஷன் டைமில் 1 மணி நேரம் படுத்தே இருக்கணுமா, 2 மணி நேரம் படுத்தே இருக்கணுமா, கால் இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா, இந்த சிந்தனையிலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்து முடிஞ்ச பிறகு லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறது நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா லெஃப்ட் சைடு திரும்பி அமைதியாக படுத்துக்கோங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே படுத்து காலை ஒரு கால் மேலே, அதாவது நிமிர்ந்து படுத்துட்டு காலை நல்லா நீட்டிட்டு ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டோம்னா நம்மளுடைய வெர்ஜினல் பகுதி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பெர்ம்ஸ் ரிட்டன் வெளியாகாமல் உள்ளே போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த பொசிஷன். ஸோ இந்த 2 பொசிஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அப்படி படுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் படுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அப்படி இல்லாட்டி ஒரு 1 மணி நேரம் படுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. ஏன்னா ஐயுஐ ப்ராசஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் 1 hour தான் அந்த பெட்டில் படுக்க வைப்பாங்க, அதுக்கப்புறமே இறக்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு ஃப்ரீயாக, எந்த அளவுக்கு காமாக, எந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட ரொம்ப கவலையோடு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இதை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க தோழி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே உங்கள் மனம் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.